أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ بسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மரியாதைக்குரிய இமாம் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த புனிதமான இந்த ஜும்மாவுடைய ஒரு அருமையான பொழுதினிலே என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்கான ஒரு வாழ்வியல் வரையறையாக, நெறிமுறையாக ஒரு வேதத்தை வழங்குகின்ற பொழுது அந்த வேதம் இறைவனால் அருளப்பட்ட அந்த வேதம் முதலில் முன்னிறுத்துவது என்பது மனிதன் இந்த உலகத்திலே ஒரு அறிவார்ந்த வாழ்க்கை சூழலிலே வாழ வேண்டும் என்பதைத்தான். இஸ்லாம் தான் அந்த மகத்துவத்துக்குரிய மார்க்கமாக இருக்கின்றது. இறைவன் தன் வேதத்தை முதலாக தன்னுடைய திருத்தூதராம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகின்ற பொழுது இக்ரா, ஓதுவீராக என்று முதலில் அறிவினுடைய வாசலை அவன் திறந்து வைத்தான். உம்மை படைத்த இறைவனுடைய திருப்பெயரால் ஓதுவீராக. அவன் மிகப்பெரிய கொடையாளியாக இருக்கின்றான். அவன்தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்பித்தான். கற்பித்த அந்த அற்புதமான பாடத்தின் மூலம் உங்களுக்கு அறியாதவற்றையெல்லாம் அவன்தான் அறிவித்து தந்தான் என்று இறைவன் தன்னுடைய வேத வசனங்களை முதலில் இறக்குகின்ற பொழுது சொன்ன அற்புதமான செய்திகள் இருக்கின்றனவே. இன்றைக்கு உலகம் இந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்து வியந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றது. மனிதனை படைத்த இறைவன் மனிதனுக்கு முதலாக கற்றுக் கொடுத்தது என்பது இந்த உலகினுடைய படைப்பினங்கள் சார்ந்த அறிவு என்பதை இந்த மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல இறைவனை சந்திப்பதற்காக விண்ணேற்ற பயணம் சென்ற பொழுது மிஹ்ராஜ் பயணத்திலே தான் பார்த்த அனுபவித்த விஷயங்களை எல்லாம் பின்னால் தன் தோழர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி பகிர்ந்து கொள்கின்ற சில தகவல்களை தோழர்கள் பின்னால் பதிவு செய்கிற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜில் தான் கண்ட கேட்ட ஒரு அற்புதமான செய்தியை என்னிடம் சொன்னார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்ற அந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக ஸஹீஹுல் புகாரியிலே 349வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கின்றது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், பெருமானார் சொன்னதாக சொன்னார்கள், இறைவனை தரிசிப்பதற்காக விண்ணிலே சென்ற பொழுது நான் அங்கு ஒரு சப்தத்தை கேட்டேன், ஒரு ஒலியை கேட்டேன். அது வானவர்கள்
மண்ணுலகில் படைக்கப்பட இருக்கின்ற மனிதர்களுடைய இறுதி நாள் வரை படைக்கப்படுகின்ற மனிதர்களுடைய வாழ்வியல் விதியை எழுதுகின்ற அந்த எழுதுகோலினுடைய ஓசையை கேட்டேன். அதன் பிறகுதான் எனக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று என்னிடம் சொன்னார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே இறைவன் எழுதுகோலை படைத்து விட்டான், எழுத்தை படைத்து விட்டான், அறிவினுடைய விலாசத்தை வரவு வைக்க ஆரம்பித்து விட்டான். இந்த உலகத்தில் தோன்றுகிற அத்தனை மனிதர்களுடைய வாழ்வியல் விதியை வானவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுதுகோலின் ஓசையை நான் கேட்டேன். அதன் பிறகுதான் எனக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வியல் என்று சொல்லக்கூடியதே ஒரு எழுத்துத்தான். அந்த எழுத்தை எழுதுகோல் மூலம் எழுதியவன் வல்ல இறைவன். அது வாசிப்பு என்ன, நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் தான் வாசிப்பாக இருக்கிறது. எனவேதான் இன்றைய ஜும்மாவிற்கு நான் வாசிப்பு கலாச்சாரம் என்ற தலைப்பை பொருண்மையை பேசுவதற்காக வேண்டி கொடுத்திருக்கின்றேன். எழுத்து இறைவனால் எழுதப்பட்டது, வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்வியலாக இருக்கின்றது. வாசிப்பு இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் அறிவையோ சிந்தனையோ வளப்படுத்திக் கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும். உலகத்தின் புகழ்பெற்ற பொருளாதார தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் என்ற அவருடைய மூலதனம் என்கின்ற அந்த நூல்தான் பொருளாதாரம் சார்ந்த சித்தாந்தங்களை உருவாக்கி அடித்தட்டு தொழிலாளர்களுக்கான உரிமையை 20ஆம் நூற்றாண்டு உலகிற்கான வாழ்வியலாக வரையறுத்துக் கொடுத்தது. உலக புகழ் பெற்ற அந்த தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸ் இறந்த பொழுது அவருடைய நண்பரும் மிகப்பெரிய தத்துவ ஞானியுமான ஏங்கல்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் இறந்து விட்டார் என்று அறிவிக்கவில்லை. கார்ல் மார்க்ஸ் மரணித்து விட்டார், இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார் என்றெல்லாம் ஏங்கல்ஸ் அறிவிக்கவில்லை. ஏங்கல்ஸ் எப்படி அறிவித்தார் என்று சொன்னால், கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார் என்று அறிவித்தார். கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார் என்று அவர் அறிவித்தார். அப்படியானால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான். சிந்திக்காதவன் உலகத்தில் அவன் உயிரோடு இல்லை, வாழ்ந்தும் அவன் மரணித்ததற்கு சமம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை வளத்தை உருவாக்குவது என்று சொல்லக்கூடிய முதன்மை வாயிலாக வாசிப்பு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியதான் அமைந்திருக்கிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் இறக்கப்பட்ட பொழுது அந்த வேதத்தை பெருமானார் எழுதுவதற்கு தோழர்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? படித்தார்கள். முதலில் மனனம் செய்வதற்கும் அடுத்து எழுதுவதற்கும் படித்தார்கள். கத்தே கூஃபி என்று சொல்லக்கூடிய எழுத்தைத்தான், அரபு எழுத்தைத்தான் அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். கூஃபாவிலே எழுதப்பட்ட அந்த எழுத்து தான் முதலாக திருக்குரானை எழுதுவதற்காக வேண்டி அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுது பெருமானார் எழுதக்கூடிய அந்த காத்திம் என்று சொல்லக்கூடிய எழுத்தர்களிடம் சொன்னார்கள், அழகான கையெழுத்துக்களிலே எழுதுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா எழுத்து அழகாக இருந்தால்தான் சிந்தனை அழகாக இருக்கும், வாழ்க்கை அழகாக இருக்கும். எனவே அழகான கையெழுத்திலே நீங்கள் எழுத்துக்களை எழுதுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். காத்தியங்களுக்கு பெரிய வருமானமாக அது அமைந்தது. அன்றைக்கு திருக்குறானுடைய வேத வசனங்களை எழுதி காத்தியங்கள் அழகான எழுத்துக்கள் எழுதுகிற பொழுது அந்த வசனங்கள் எழுதப்பட்ட மரப்பட்டைகளும் தோள்களும் அன்றைக்கு விற்பனைக்கு வந்த பொழுது காத்தியங்களுக்கான ஒரு பொருளாதார பின்புலத்தை அது உருவாக்கி கொடுத்தது. அந்த எழுத்துத்தான் வாசிப்புக்கு வந்த பொழுது இஸ்லாம் எல்லோரிடமும் போய் சேர்ந்ததாக அமைந்திருந்தது. நாம் ஒரு வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உருவிய வாளோடு பெருமானாருடைய தலையை கொய்து வருவதற்காக புறப்பட்டு வருகிற பொழுது, முதலில் சகோதரியின் வீட்டில் போய் பார், அங்கே என்ன நடக்கிறது என்று பார் என்று சொன்ன பொழுது வந்த பொழுது சாவி துவாரத்தின் வழியாக காது வைத்து பார்க்க அங்கே குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஒலி அவருக்கு கேட்கிறது. சூரத்து தாகாவினுடைய சில வசனங்களை அன்றைக்கு கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
ஒரு தோளிலே எழுதி வைத்திருந்தார். கபாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதி வைத்திருந்த அந்த வசனங்களைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சகோதரிக்கும் அவருடைய கணவருக்கும் ஓதி காட்டிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய சகோதரரை ஓதுகிறவர்கள் அந்த ஓசை காதிலே விழுந்தது என்பதை பார்க்கிறோம். அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த குர்ஆன் வசனங்கள் தான் ஓதுவதைத்தான் அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது. எனவே அழகான முறையில் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி வருகிற பொழுது இந்த எழுத்து என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏனென்றால் அது மனிதனுக்கு வாசிப்பு தருகிறது, அவனுடைய சிந்தனை வளப்படுத்துகிறது, வாழ்வியலை நெறிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அடிமை உயிரினம் அடிமையாக கிடந்து அவர்கள் பட்ட பாடுகள், சித்திரவதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். கொடூரத்தின் எல்லை வரை சென்று அவரை கொடுமைப்படுத்தினான் அந்த யூதன். ஒரு சின்னஞ்சிறு குருவியை சில வல்லூர்கள் கொத்தி குதறிக் கொண்டிருக்கின்றது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து பெருமானாரிடம் சொன்ன பொழுது, என்ன விலை கொடுத்தாலும் அவரை விடுதலை செய்து வாருங்கள் என்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்றார்கள், பேரம் பேசினார்கள், விடுதலை செய்து கொண்டு வந்தார்கள். பிலால் வாசலில் வந்து நிற்கிறார். பெருமானார் எழுந்தார்கள் சபையிலே, வாருங்கள் தோழரே, வாருங்கள், என்னை ஆற தழுவிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தழுவல் தான் பிலால் அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியத்தை பற்றி நாம் அறிவோம். பிலால் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பு என்ன? இனிமையான குரல், அருமையாக பாங்கு சொல்வார்கள். முதலாக பாங்கு சொல்கின்ற உயர்ந்த அந்த பண்பாட்டு சிறப்பை, வாய்ப்பை பெருமானார் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பிலாலுடைய சிறப்பு தகுதி, மிக அழகான கையெழுத்திலே எழுதுவார்கள். பிலாலுடைய கையெழுத்து மிக அருமையாக இருக்கும். அவர் இஸ்லாத்தை ஏற்று பெருமானார் பக்கத்தில் வந்த பொழுது பெருமானாரிடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர் அழகான கையெழுத்திலே எழுதுவார் என்று. அப்படியானால் கொஞ்சம் எழுத சொல்லுங்களேன் என்று அவரிடம் ஒரு எழுதுகோள் கொடுக்கப்படுகிறது. மரக்குச்சியில் அன்றைக்கு ஒரு முனையை கூர்மையாக்கித்தான் எழுதுகோலை கொடுப்பார்கள். அதை மையிலை தோய்த்து எழுத வேண்டும். அந்த எழுதுகோள் பிலாலுக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. எனவே எழுதுகிற பொழுது கொஞ்சம் அழுத்தி எழுதிவிட்டார். அதனுடைய நுனிப்பகுதி உடைந்து விட்டது, அப்படியே வளைந்து விட்டது. உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த எழுதுகோலை வாங்கி அதனுடைய முனையை சரி செய்வதற்கு முயற்சி கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் சிரித்தார்கள். யா ரசூலுல்லாஹ், ஏன் சிரிக்கிறேன் கேட்டவுடன், அபூபக்கர், எழுதுகோல் ஒடிந்து போன எழுதுகோலை சரி செய்வதும் இடிந்து போன காபாவை புதுப்பித்து கட்டுவதும் ஒன்றுதான் என்று சொன்னார். என்ன அற்புதம் பாருங்கள்! ஒடிந்து போன எழுதுகோலை சரி செய்வதும் இடிந்து போன காபாவை புதுப்பித்து கட்டுவதும் ஒன்றுதான் என்று சொல்லி காட்டினார்கள். என்ன புனிதம் எழுத்துக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இடிந்து கிடக்கக்கூடிய காபத்துல்லாவை அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரோடு புதுப்பித்து கட்டுவது எவ்வளவு புனிதமான விஷயமோ, கண்ணியமான உயர்ந்த விஷயமாக இருந்ததோ, அதுபோல ஒடிந்து போன ஒரு எழுதுகோலை நீங்கள் சரி செய்வதும் புனிதம், கண்ணியமானது, உயர்வானது. எழுதுகோலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், மதிப்பு என்ன என்பதை பெருமானார் உறுதிப்படுத்தி காட்டினார்கள். எழுத்து என்பது சாதாரணமானது அல்ல. அந்த எழுத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை சாதாரணமானது அல்ல. அன்றைக்கு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிற பொழுது அவற்றையெல்லாம் எழுதச் சொன்னார்கள், மனனம் செய்து பதிவு செய்ய சொன்னார்கள். தோழர்கள் பதிவு செய்தார்கள். அந்த பதிவு தான் பின்னால் திருக்குர்ஆன் தொகுக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்திலும் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த காலத்திலும் 2 முறை திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு அச்சரம் மாறாமல் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த பதிவு எழுத்தினுடைய முதன்மை முக்கியத்துவம் தான் அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் எழுத வேண்டும். சிந்தனைகளை எழுதாமல் விட்டுவிட்டால் காணாமல் போய்விடும். பெருமானாருடைய அந்த சொல்லுகின்ற முறை ஒரு அற்புதமான முறை. எல்லா விஷயத்தையும் 3 முறை சொல்வது என்பது பெருமானாருக்கு வழக்கமாக இருந்தது.
ஒரு தடவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 3 முறை சொன்ன பின்னால் ஒரு தோழர் கேட்கிறார், யார சொல்லுவா, இன்னொரு முறை சொல்லுங்கள் என்று. பெருமானார் அவரிடம் கேட்டார், நீங்கள் என்ன தோழரை எழுதுகோலை எடுத்துக்கொண்டு வரவில்லையா என்று கேட்டார். அப்படியானால் பதிவு செய்வது என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பதிவு செய்து அதை மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது, அதை பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த செய்தி மறக்கவே செய்யாது. நீங்க உங்களுக்கு ஒரு செய்தி படிக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம், அந்த செய்தி உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே கூடாது என்றால் நீங்கள் இந்த உத்தியை கையாள வேண்டும். என்ன கையாள வேண்டும்? கேட்ட செய்தியை முதலில் பதிவு செய்து வைக்க வேண்டும். பதிவு செய்ததை மறுவாசிப்பு செய்ய வேண்டும். மறுவாசிப்பு செய்ததை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தவனும் சொல்லிவிடணும். இப்படி இந்த பயிற்சியை மேற்கொண்டால் ஒரு காலத்திலும் அந்த செய்தி உங்களுக்கு மறக்க, அது தொடர்பாக சிந்திக்கிற பொழுது செய்தி வந்து நிற்கும். என்னை சொல் என்ன செய்யும், அந்த செய்தி உங்களுக்கு வந்து நிற்கும். எனவே எழுத்தும் வாசிப்பும் என்று சொல்லக்கூடியது மனிதருக்கு மிக முக்கியமான விஷயமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை பெருமானார் உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கப்பட்ட காலகட்டத்தில் 27 பேர் தான் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் தெரிந்தவர்கள் வெறும் 27 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற பொழுது மதீனாவிலே எழுத படிக்க தெரியாதவர்களே எல்லோரும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக மாறினார் என்று வருகிற பொழுது ஒரு அறிவு புரட்சியை 100% வாழ்ந்த மண்ணிலே தன்னுடைய ஆட்சி பிரதேசத்தை உருவாக்கிய பெருமை என்பது பெருமானாருக்கு இருக்கக்கூடிய பெருமையாக இருக்கின்றது. அந்த சமூகத்திலே வந்த நாம் இன்றைக்கு வாசிப்பு கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? நம்முடைய வாசிப்பு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். நிறைய வாசித்தார்கள், தேடி தேடி சேகரித்து வாசித்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு நமக்கு தப்சீர் கிடைத்திருக்கிறது, தர்ஜிமாக்கள் கிடைத்திருக்கின்றன. உத்தமபாளையம் எஸ்.எஸ். அப்துல் காதர் பாக்கியவர்கள் தான் பெரிய மாமேதை. அவர்கள் தான் முதலாக திருக்குர்ஆனுக்கு தப்சீர் எழுதியவர். அவர்களை பற்றி பெரியவர்கள் சொல்வது நான் உத்தமபாளையத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதும் வாசிப்பு, பள்ளிவாசல் ஒரு ஓரமா கொட்டுள்ள சாஞ்சி உட்கார்ந்து இருப்பார், வாசித்துக் கொண்டே இருப்பார். இன்னொரு பக்கம் எழுதி அவர் வாசிக்காமலும் எழுதாமலும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார். சிங்கப்பூருக்கு செல்கிற பொழுது அந்த ஒரு தெரு இருக்கின்றது, குட்சட் ஸ்ட்ரீட் என்று. அந்த தெருவிலை போனால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசல் உள்ளே போகிற பொழுது பெரியவர் என்னிடம் சொன்னார், இந்த இடத்தில் தான் எஸ்.எஸ். அப்துல் காதர் பார்த்து ஒரு வழக்கமாக உட்காருவார்கள். சிங்கப்பூருக்கு வந்தார், இந்த இடத்தில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருப்பார்கள், வாசித்துக் கொண்டிருப்பார்கள் சொல்கிற பொழுது இந்த அறிஞர்களுடைய தேடல் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இன்றைக்கு தப்சீரும் தர்ஜிமாவும் நமக்கு சாதாரணமாக கிடைத்து விட்டது. செல்போனை தட்டினால் எல்லாம் வந்துவிடும். செல்போனை தட்டினால் எல்லாம் வந்துவிடும் என்று சொன்னால் செல்போனுக்கு எப்படி வந்தது யோசிக்க வேண்டுமா இல்லையா? எங்கள் கையில் ஆப் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா செய்திகளையும் அப்படி விரல் நுனியினை தேடிக்கொள்வோம் என்று இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் எப்படி உள்ளே வந்தது? இவர்கள் எழுதினது பதிவு செய்யப்பட்டது, அவ்வளவு. ஆப்ல உள்ள கொண்டு வந்தார்கள், அவ்வளவு. எவ்வளவு தேடி இருக்கிறார்கள், எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு வாசித்திருக்கிறார்கள். இந்த வாசிப்பு தான் இன்றைக்கு செறிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு தப்சீர்களாக, ஹதீஸ் தொகுப்புகளாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வாசிப்பு என்பது சமுதாயத்திற்கான அறிவு வளத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த வாசிப்பு என்று சொல்லக்கூடியதுதான், பெரிய முன்னோர்களுடைய வாசிப்பு என்று சொல்லக்கூடியதுதான் நமக்கான அறிவு வளத்தை கொடுத்து நம்மை வாழ்வியலில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய வாசிக்கிறார்கள். இன்றைக்கு பிற சமூகத்தோடு இன்றைக்கு இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாம் சொல்லியா புரிந்து கொண்டார்கள்? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அதிகமா புரிந்து கொண்ட இல்லை, வாசித்து புரிந்து கொண்டார்கள். தமிழகத்துடைய தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர், 7வது அறிவு என்ற ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அற்புதமான நூல், படிக்க வேண்டிய புத்தகம். ஒரு வாழ்வியல் சுய முன்னேற்றத்தை பற்றி அருமையான நூல். அதிலே ஒரு கட்டுரை உயிர் நேயம் என்று எழுதியிருக்கிறார். அந்த உயிர் நேயம் விலங்குகள், பறவைகளிடம் நாம் காட்டுகின்ற நேய உணர்வை அவர் எழுதுகிற பொழுது
அந்த ஒரு கட்டுரையில் மட்டும் 7 ஹதீஸ்களை பயன்படுத்தியிருக்கின்றார், 7 நபிமொழிகளை பயன்படுத்தியிருக்கின்றார். கோவேறு கழுதைகளின் மீது மிக அதிகமான பாரங்களை ஏற்றாதீர்கள், அப்படி என்றால் அவற்றை பாரத்தை ஏற்றால் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று சொல்லி பெருமானார் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ். எறும்பு புற்றுகளை தீயிட்டு கொளுத்தாதீர்கள் என்று பெருமானார் எச்சரித்த ஹதீஸ். கோவேறு கழுதைகளுக்கு சூடு போடாதீர்கள் என்று சொன்ன ஹதீஸ் என்று 7 ஹதீஸ்களை இறை என்ற அந்த ஒரு கட்டுரையை மட்டும் பயன்படுத்தியிருக்க என்று சொன்னால் நாம் சொல்லிய அவருக்கு தெரிந்தது? வாசித்திருக்கிறார், பெருமானுடைய வாழ்வியலை வாசித்திருக்கிறார், பதிவு செய்கிறார், பொது சமூகத்திற்கு போய் சேர்க்கிறது. நானும் நீங்களும் தலைகள் நின்றாலும் பொது சமூகத்தில் செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவர் புத்தகத்தை எல்லோரும் வாசிப்பார்கள், இஸ்லாத்தை புரிந்து கொள்கிறார், இஸ்லாத்தினுடைய மாண்புகளை விழுமியங்களை புரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் வாசிப்பு என்பது அடிப்படை காரணம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ரவண சமுத்திரம், கடையம், காரைக்குடி போன்ற 3 இடங்களில் மீலாது விழாக்களில் பேசிய விஷயம் அவர் சுதேசி மித்திர கட்டுரையாக எழுதியிருக்கிறார். நபிகள் நாயகத்தின் மகிமை என்ற ஒரு கட்டுரை, இஸ்லாத்தின் மகிமை என்று நீங்க எப்பொழுதும் பாரதியாருடைய கட்டுரை தொகுதியை பார்த்தால் 2 கட்டுரை இருக்கு. பேசியது அன்றைக்கு சுதேசி மித்திரன் எழுதியிருக்கிறார். 1921 பாரதியார் இருந்தது, அதுக்கு முன்னால் எழுதப்பட்டது. சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே தமிழகத்திலே வெகுஜனமாக பெரிய பத்திரிகையாக இருந்த சுதேசி மித்திரன் மட்டும்தான். பாரதியார் வாசித்திருக்கிறார், பேசியிருக்கிறார், பேசியதை பிரபல்யமான அன்றைக்கு சுதேசித்தார் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது கட்டுரையாக பற்றி எழுதியிருக்கிறார். கட்டுரை தொகுப்பு வந்து அன்றைக்கு எத்தனை பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாசித்திருப்பார்கள். எல்லோருக்கும் வாசிப்பு கொண்டு சேர்த்தது அவருடைய வாசிப்பு. வாசிப்பு என்பது சாதாரண நினைத்துக் கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ எங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மிடவர்களுடைய கோளாறை சிக்கல அதுதான். யாராவது ஒன்று சொல்வார்கள் என்று சொன்னால் ஒரு கடிவாளம் போட்டுக்கொண்டு அதிலேயே ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி இதுதான் சரி என்று போய்விடும். நீ என்ன தேடினா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க்கையுடைய நடைமுறை சார்ந்த விஷயங்களை என்ன தேடினா என்பதை பார்க்க தேடுவதே கிடையாது. அதான் சிக்கலான விஷயம். தொழுகை விஷயங்களை கூட, மற்ற விஷயங்கள், நடைமுறை விஷயங்களை கூட இமாம்கள் சொல்லியும் மற்றவங்க சொல்லியும் தான் நமக்கு அறிந்து நாம் வாசிக்க எவ்வளவு தெரிந்து கொண்டோம். ஒரு விஷயம் மிக முக்கியமாக திரும்ப பேசப்படுகிறார். எத்தனை பேர் அதை இன்னும் சரியாக கடைபிடிக்க செய்யவில்லை. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டகம் பற்றி மட்டும் ஒரு உரையை நான் பேசினேன், ஜும்மா பயான். ஒட்டகத்தை ஊமையாக இறைவனும் திருத்தூதரும் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு பயான் பேசினேன். அதிலும் இந்த செய்தியை குறிப்பிட்டு காட்டினேன். இன்றைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த செய்தி எனக்கு எப்படி தெரியும்? யார் பேசியும் நான் கேட்கவில்லை, எந்த பயானிலும் கேட்கவில்லை, வாசித்து தெரிந்து கொண்ட விஷயம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் சஜதா செல்கின்ற பொழுது ஒட்டகம் போல் அமர்ந்து சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு அற்புதமான அணுகுமுறை, காட்சிப்படுத்தல் என்பது. ஒட்டகம் என்பது அரபகத்தினுடைய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிருகம். அந்த மிருகம் எப்படி நிற்கும், எப்படி நடக்கும், எப்படி உண்ணும், எப்படி அமரும் என்பதை அவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். ஒட்டகம் போல் அமர வேண்டாம் நீங்கள் இதுல சஜதாவில் என்று சொல்கிற பொழுது என்ன அர்த்தம்? ஒட்டகம் என்ன செய்யும்? பின்னங்காலை முதலில் ஊன்றி அமரும், முன்னங்காலை 2வது என்ன செய்ய ஊன்றி அமரும். அமர்கிற பொழுது முதலில் பின்னங்காலை ஊன்றும், 2வது முன்னங்காலை ஊன்றும். அதுபோல அமராதீர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? நாம் சஜதாவுக்கு செல்கிற போது மூட்டு பகுதி கீழே ஊனக்கூடாது. முதல்ல கைகளை ஊன்றி அதன் பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? கால் மூட்டுக்களை ஊன்ற வேண்டும். ஒட்டகம் போல் அமராதீர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக அமருங்கள் என்று அர்த்தம். எல்லாவற்றிலும் ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கிறது. ஒட்டகம் ஏன் பின்னங்கால் மூட்டுக்களை முதலில் ஊன்றறிகிறது? அது ஒட்டுமொத்த சுமையின்றி பெரும் சுமை பின்னால் வருகிறது. அந்த சுமை அதிகமாக இருக்கிற காலத்தால் பின்னங்காலை ஊன்றி அமர்கிறது. அதனால் அதற்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஒட்டகம் முன்னங்காலை ஊன்றி அமர்ந்து வச்சிருக்க அந்த சுமை முழுக்க முன்னால் அழுத்தப்படுகிற பொழுது அதற்கு மூட்டு வலி வந்துடும். ஆர்த்ததான் போய் பார்க்கணும். நாமும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய உடம்பினுடைய மிக பெரிய எடை கால் மூட்டுல தான் இருக்கிறது. எனவே என்ன செய்யறோம்? அந்த கால் மூட்டை ஊன்றி அமர்ந்து கையை 2ஆ ஊந்துகிற பொழுது பிரச்சனை இல்லை. கைகளை முதல்ல கையை ஊன்றி ஓரளவு பேலன்ஸ் பண்ணி வெயிட்டை குறைச்சுக்கிட்டு கால் மூட்டுகளை ஊந்துகிற பொழுது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. கால் மூட்டுகளை முதலில் ஊன்றி அமர்ந்தோம் என்று சொன்னால் மொத்த எடையும் அதன் மீது இறக்கப்பட்டு மூட்டு வலி வருவதற்கும் நின்று கொள்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும்.
எனவே கைகளை முதலில் ஊன்றி கால்களை இரண்டாவது மூட்டுகளை ஊன்றி அமர வேண்டும் என்று ஒட்டகம் போல் அமராதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓமையின் மூலம் ஒரு காட்சிப்படுத்துதலாக பெருமானார் சொல்கிற பொழுது நாம் இதில் எத்தனை பேர் தெரிந்து கொண்டோம்? எத்தனை பேர் வாழ்க்கையினுடைய சாதாரணமான நடைமுறை விஷயங்களை வாசித்து தெரிந்து கொண்டோம்? தெரிவதற்கான வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் நாம் நிச்சயம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வாழ்க்கையுடைய இறுதி மூச்சு வரை வாசித்தவர்கள், கடைசி மூச்சு வரை வாசித்தவர்கள். பேரறிஞர் அண்ணாவின் இறுதி காலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அறுவை சிகிச்சைக்காக சென்றிருந்த பொழுது, நாளை உங்களுக்கு அறுவை சிகிச்சை என்று மருத்துவர் சொல்கிறார். அண்ணா சொல்கிறார், ஒரு நாள் தள்ளி போடக்கூடாது. ஏனென்றால் நான் இப்பொழுது ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ரஷ்ய புரட்சியினுடைய மாபெரும் வீரன் லெனினுடைய வாழ்க்கை வரலாறு வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு நாள் கூட வாசித்து முடிப்பேன். அதன் பிறகு எனக்கு அறுவை சிகிச்சை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை அந்த நூலை வாசித்து முடிக்காமல் அறுவை சிகிச்சையில் எதிராக ஏதாவது நடந்து முடிந்து விட்டால் என்ன செய்வது? அறிஞர்கள் இப்படித்தான் உருவாக்கினார். சதாம் ஹுசைன் புதிய வரலாறை நாம் இன்றைக்கும் கம்பீரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஈரான் யுத்தம் வந்த பொழுது கூட இன்னைக்கு நாம் சதாம் ஹுசைனை நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 20ஆம் நூற்றாண்டிலே உலகத்தில் வாழ்ந்த மாபெரும் மனத்திறமிக்க போராளி சதாம் ஹுசைன். சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை என்று தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறைச்சாலையில் அவரை பார்த்தால் ஒரு கணப்பொழுது கூட அவர் சோகமாக இருந்ததில்லை. அவர் முகத்தில் ஒரு சின்ன கவலையினுடைய ரேகையை நிழலை கூட யாரும் பார்க்க முடியவில்லை. உடன் இருந்தவர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்பொழுதும் நிதானமாக இருந்திருக்கிறார். எந்த பதட்டமும் இல்லாமல் இருந்திருக்கிறார். எந்த கவலையும் இல்லாமல் இருந்திருக்கிறார். என்ன காரணம் என்றால் அவர் கையில் எப்பொழுதும் புத்தகங்கள் இருந்திருக்கின்றன. வாசித்துக் கொண்டே இருக்கின்றார். தூக்கிலிடப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு புத்தகம் வேண்டும் என்று கேட்கிறார். என்ன புத்தகம் தெரியுமா? ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்று சொல்லக்கூடியவர் எழுதிய ஓல்டு மேன் அண்ட் ஓல்டு மேன் அண்ட் தி சீ என்று சொல்லக்கூடிய புத்தகம், கிழவனும் கடலும் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை கேட்கிறார். 1952 வெளியான இந்த புத்தகம், அந்த புத்தகம் நோபல் பரிசு அன்றைக்கு பெற்ற, உலகத்தில் சிறந்த நூலுக்கான பரிசாக இருக்கக்கூடிய நோபல் பரிசு அன்றைக்கு பெற்ற புத்தகம் அண்ட் ஓல்டு மேன் அண்ட் சி என்று சொல்லக்கூடிய நூல். தமிழிலே கிழவனும் கடலும் என்று தமிழில் வந்திருக்கிறது. 4-5 மொழிபெயர்ப்புகள் தமிழிலே இருக்கின்றன. இந்த புத்தகம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அந்த புத்தகம் கொடுக்கப்படுகிறது. கடைசி நிமிடத்திற்கு முன்னால் அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து தான் தூக்கு மேடைக்கு சென்றார். அப்படி என்ன அந்த புத்தகத்தில் இருக்கிறது? கிழவனும் கடலும் என்கிற புத்தகத்திலே ஒரு ஏழை மீனவன், வயதான முதிர்ந்த மீனவனுடைய தேடல் போராட்டம் அந்த புத்தகத்திலே பேசப்படுகிறது. அவன் மீன்பிடிக்க செல்கிறான். துணைக்கு ஒரு சிறுவனையும் வளர்க்கிறான். 84 நாட்கள் அவனுக்கு சரியான மீன்கள் கிடைக்கவில்லை. ஒரு ராசி இல்லாத கிழவன் இவன். இவனிடம் போய் பிள்ளை அனுப்பி வைக்கிறேன், அது பையனையும் தடுத்து விட்டார். 85வது நாள் கடலுக்குள்ளே போகிறான். கடலுக்குள்ளே போகிற பொழுது திரும்பி வந்தால் மீனோடு வர வேண்டும் என்ற உறுதியோடு போகிற பொழுது மார்லின் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த மார்லின் மீன் இருக்கிறது விலை உயர்ந்த மீன். நம்ம நெய் மீன் மாதிரி அன்றைக்கு மதிப்புள்ள மீன். அந்த மீன் மிகப்பெரிய மீன். ஆனால் கிடைத்த மீன் கிட்டத்தட்ட 16 அடி நீளமுடைய பெரிய மீன் கிடைத்து விட்டார். தூண்டிலே மாட்டிவிட்டார். என்ன செய்வது? கிழவன் ஒருவன், தூண்டிலே மீன், இவன் படகிலே, இருவருக்கும் இடையிலான போராட்டம். மீன் இவனை இழுத்து செல்கிறது. 3 நாட்கள் கடலில் இழுத்து செல்கிறது. ஆனால் இவன் விடவில்லை, போராடுகின்றான். 3 நாட்கள் மீன்களோடு சோறு தண்ணி இல்லாமல் அந்த கிழவன் போராடுகின்றான். கடைசியாக வேறு வழி இல்லாமல் நினைச்சுக்கிறான். தன்னிடம் ஈட்டியை எடுத்து மீனுடைய கழுத்து பகுதியிலே குத்தி அதை கொள்கின்றான். ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. அப்படியே அந்த மீனை இழுத்து கஷ்டப்பட்டு தன்னுடைய படகோடு சேர்த்து கட்டிக்கொண்டு வருகின்றான். வருகின்ற பொழுதுதான் அதற்கு பிறகு ஒரு போராட்டம். ஏன்னா ரத்த வாடை அப்படியே கடல்ல போகிற பொழுது சுறா மீன்கள் வந்து விடுகின்றன. வந்து இந்த மீனை தின்பதற்கு வந்திருக்கிற பொழுது இப்பொழுது பிடித்த மீனை, மார்லின் மீனை சுறாக்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ஒரு பக்கம் துடுப்பை கூட, இன்னொரு பக்கம் அதை விரட்ட என்று ஒரு மிகச்சரி பெரிய போராட்டம். அந்த மீன்கள், சுறா மீன்கள் எல்லாம் அந்த மீனை கொத்தி கொதை தின்று கொண்டே இருக்கின்றன.
கடைசியாக சோர்ந்து தளர்ந்து போய் அவன் கரையிலே வந்து படகோடு வந்த மீனோடு சேர்க்கிற பொழுது மீனினுடைய தலைப்பகுதியும் எலும்பு கூடும் தான் மின்னுகிறது. அத்தனையும் சுறாக்கள் தின்றுவிட்டு போய்விட்டார். அப்படியே முழித்து பார்க்கிறான், நாளைக்கும் புறப்படுவோம், நாளைக்கும் இதே படகை எடுத்து புறப்படுவோம் என்கிறான். அதோடு நாவல் முடிந்து விடுகின்றது. இந்த நூலைத்தான் சதாம் ஹுசேன் கடைசியாக படித்தார். வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது போராட்டம் வேண்டும் என்று சொன்னால் மனிதன் எல்லாவற்றையும் வெல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய சகலத்திலும் போராடி ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மீனவனுக்கு இருக்கக்கூடிய சாந்தியாக்கோ என்று சொல்லக்கூடிய அந்த வீர கிழவனுக்கு இருந்த உறுதி இருக்கிறதே, அந்த நாவலை படிக்கின்ற பொழுது நமக்கு அப்படியே மனதிற்குள் சில நாட்கள் நம் மனது முழுக்க நிறைவு நிற்பான். அவ்வளவு பெரிய தாக்கத்தையும் வேகத்தையும் துணிச்சலையும் உந்துதலையும் அந்த நாவல் கொடுத்தது. இறுதியாக அந்த நாவலைத்தான் படித்தார் சதாம் ஹுசேன். எதற்கு சொல்கிறேன் என்று சாகிற நேரத்திலும் கூட ஒரு தன்னம்பிக்கையான வாழ்க்கையோடு சொல்ல முடியாது. சாகிற பொழுதும் கூட கம்பீரமாக துணிச்சலாக செத்துப்போன என்று சொன்னால் இது இன்றைக்கு அற்புதமான விஷயமா பேசப்பட வேண்டும். இன்றைக்கு ஏன் இந்த தகவல்களை பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் ஒரு வாசிப்புக்குரியவர்களாக மாற வேண்டும். அதற்காக வேண்டிய ஒரு சூழல் களம் நம்முடைய சமாஜத்திலே இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒரு நூலகம் ஆரம்பிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு பழைய நூலகம் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயப்புற கட்டத்துல முன்னால ஓரைக்குலையில இருந்தது தெரியும். அதுல பேப்பர்கள் வாசித்ததெல்லாம் நம்முடைய பெரியவர்களுக்கு தெரியும். நான்லாம் 3 வயது 4 வயது சிறுவனாக இருக்கிற தினத்தந்தி பேப்பருக்காக வேண்டி அப்படியே கிடப்ப பெரியவங்க வாசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தரமாட்டேன். ஏன்னா அதுல 2ஆம் பக்கத்துல மேல சிந்து பாத்து கதை இருக்கு. சிந்து பாத்து பூதத்துக்குள் வாய்க்குள்ள நுழைஞ்சானே என்ன ஆச்சு பதற்றத்தோட ஒரு நாள் போகும். பூதத்துக்கு வாய்க்குள்ள நுழைஞ்சு சிந்து பாத்து வெளியே வந்தானா என்னான்னு தெரிஞ்சிருக்காண்டே அடுத்த நாள் காத்து இருப்போம். ஆனா அந்த பெருசு பேப்பர் தராது, புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லா செய்தியும். அதுக்கான காத்து கிடந்து படிச்சு அதுவும் காணாமல் போய்விட்டது. கூரை வீடுகள் காணாமல் போனது போல நூலகமும் காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு நூலகம் ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய ஜமாத் தலைவர் மற்றவர் நிர்வாகிகள் சொல்லிக் கொண்டே இருந்தேன். அவருடைய ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு இறைவன் தனிய வைத்திருக்கின்றான். கடந்த ஜமாத் கூட்டத்திலே நூலகம் ஆரம்பிப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பொறுப்பும் என்னிடம் கொடுக்கப்பட்டு உட்கார்ந்து பேசி நிறைய விஷயங்களை அப்படி நடத்துவோம் என்றும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இசா தொழுகைக்கு பின்னால் அதுக்குள்ள கலந்து ஆலோசனை கூட்டம் இருக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்க வேண்டும், இளைஞர்கள் பெரிவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது வெறும் வாசிப்புக்குரிய களம் மட்டுமல்ல, ஒரு உரையாடல் அரங்காகவும் அது இருக்கு. வாசிப்பு மட்டுமல்ல, மாணவர்களை இளைஞர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு கல்ச்சுரல் சென்டராகவும் அது அமையும். ஒரு பிரச்சனை இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனை குறித்த விவாதம் இங்கே நடைபெறும். வாரத்துக்கு ஒருவர் நடைபெறும். சமீபத்திலே கோயம்புத்தூரிலே ஒரு 10 வயசு சிறுமி ஒரு பெண் குழந்தையை 2 வல்லூர்கள் கொத்தி கொதறி நாசமாக்கிவிட்டார். நடந்த சோகத்தை எத்தனை பேர் உள்வாங்கிக் கொண்டோம், எத்தனை பேர் செய்திகளை பார்த்தோம், எத்தனை பேருக்கு நம்ம வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைகள் இருக்கு, குழந்தைகள் இருக்கிறது. என்ன பாதுகாப்பு? அப்படி என்றால் இதற்கு தண்டனை கொடுத்தால் மட்டும் சரியாகி விடுமா? இளைஞர்களிடம் வளரக்கூடிய தலைமையிடம் ஒரு மனமாற்றத்தை, பெண்கள் சார்ந்த ஒரு பாதுகாப்பு உணர்வை பேணக்கூடிய தார்மீக பொறுப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டாமா? வாரத்துக்கு ஒன்று அரங்கு நடைபெறும். இந்த விஷயங்கள் குறித்து இளைஞர்களை பேச வேண்டும். 10 வயசுக்கு வர எல்லா பிள்ளையும் பேசுங்கள். அவர்களுடைய கோபத்தை காட்டினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கவலையை தெரிவித்தார்கள் சொன்னால், அவர்களால் நாளைக்கு எந்த பெண்ணுக்கு எந்த பாதிப்பு வர, இதைத்தான் நாம் உருவாக்குவோம். நாம் இதை உருவாக்காமல் மற்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பையன், ஒரு 15 வயது பையன் இந்த விஷயம் குறித்து கவலைப்பட்டார் என்று சொன்னார். கூடியிருக்க உரையாடல் நடக்கிற கோபத்தை வெளிப்படுத்தார் சொன்னால், நாளைக்கு அவனால் எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். புகாரியில 2465வது ஹதீஸ், முஸ்லிம்ல 2121வது ஹதீஸ். பெருமானார் சொன்னார்கள், வீதியிலே வருகிற பொழுது ஆங்காங்கே இளைஞர்கள் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். வீதியிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். உனக்கு யார சொல்ல ஏதாவது தேவை இருந்தால் என்ன செய்யணும்? அப்படியானால் நீங்கள் பாதைகளின் உரிமையை பேணுங்கள் என்று சொன்னார்கள்.
உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. மனித உரிமை பற்றி பேசுகிறோம், பெண்கள் உரிமை பற்றி பேசுகிறோம், விலங்குகள் பறவைகளுடைய உரிமைகளை குறித்து கூட இன்றைக்கு பேசுகிறோம். பாதைகளுக்கு என்ன உரிமை? தெரு இருக்கிற தெருவுக்கு உரிமை இருக்கலாம். அது என்ன யார சூழலா? பாதைகளின் உரிமை என்று கேட்டவுடன் பெருமானார் சொன்னார்களாம், பாதைகளின் உரிமை என்ன தெரியுமா? பெண்கள் வருகிற போது உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், இதுதான் பாதையின் உரிமை என்று சொன்னார்கள். பெண்கள் வருகிற பொழுது உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், இது பாதையின் உரிமை என்று சொன்னால், பாதையில் நடப்பதற்கு பெண்களுக்கு உரிமை உண்டு, சமுதாயத்தில் இயங்குவதற்கு பெண்களுக்கு உரிமை உண்டு, சமுதாயத்திலே அவர்கள் சகலத்தில் முன்னேறுவதற்கு பெண்களுக்கு உரிமை உண்டு. பார்வையை தாழ்த்திக் கொண்டு இமைகளை தாழ்த்திக் கொள்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்றார். என்ன மகத்துவத்தை பெருமானார் பேசியிருக்கிறார்கள். உலகத்துக்கு சொல்லப்பட்டால் பெண்களுக்கான மதிப்பு இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டார். நடந்தது என்று சொன்னாலும் பெருமானார் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு சென்றிருந்த பொழுது ஒரு தகவல் கிடைக்கிறது. பனு கைனுகாஃப் என்று சொல்ல ஒரு யூதர்கள் வாழ்கின்ற அந்த கோட்டைக்குள்ளே அவர் எப்பொழுதும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட பொழுது கூட மீறிக்கொண்டே இருந்தார்கள், பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தார்கள் பனு கைனுகாஃப் யூதர்கள். ஒரு சிறுமி பால் வைப்பதற்காக அன்சார் சிறுமி முஸ்லிம் பெண்மணி குழந்தை வந்து 13 வயது சிறுமி ஒருத்தி கைனுகாஃப் கோட்டைக்குள்ளே போகிறார். ஒரு சிறுமி பால் வைப்பதற்காக அன்சாரி சிறுமி அந்த கோட்டைக்குள்ளே போகிற பொழுது ஒரு இளைஞன் அவளை பாலியல் பலாத்காரம் செய்கிறார். தகவல் கேள்விப்பட்ட ஒரு அன்சாரி புறப்பட்டு போகிறார். போய் 2 பேருக்கும் சண்டைகள், அவனை கொல்கின்றார். அந்த பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை செய்தவனை கொள்கிறார். அங்கிருந்த யூதர்கள் சேர்ந்து அந்த அன்சாரியை கொண்டு விடுகிறார். பிரச்சனை பத்ர் யுத்தத்தின் போது பெருமானார் கருத்து வந்தார்கள். அடுத்து பெருநாள் வருகிறது, முதல் பெருநாள், முதல் நோன்பு பெருநாள். பத்ர் யுத்தம் முடிந்து பெருமானார் கொண்டாடிய பத்ர் வெற்றி கிடைத்த பரிசு முதல் நோன்பு பெற முடிந்தவுடன் படையெடுத்து சென்றார்கள். பக்கத்தில் பனு கைனுகாஃப் கோட்டையை முற்றுகையிட்டார்கள். பனு கைனுகாஃப் கோட்டையை முற்றுகையிட்டு 3 நாட்கள் யாரும் உள்ளே நுழைந்து வெளியேற முடியாது. சமரசத்துக்கு வந்தார்கள், ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியாக குழந்தைகள் பால் இல்லாமல் அழுகின்ற சத்தம் கேட்டவுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். என்ன? ஒரே கண்டிஷன் தான், ஒரே கண்டிஷன் தான். மன்னிப்பு வேணுமா அல்லது உங்களை பிடிச்சு கொடுத்து மறந்த ஒரே கண்டிஷன். அத்தனை பேரும் இந்த கோட்டை இந்திய இடத்தை காலி செய்து விட்டு ஒடிய 1-2 பேரா 700 பேர். ஒரு சமூகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 700 பேர் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய சமூகம். மொத்தமா காலி பண்ணி ஆகணும், இங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்பொழுது நீங்கள் ஒரு பெண் குழந்தையின் மீது கை வைத்தீர்களோ, ஒரு பெண்ணுக்கு எதிராக வன்கொடுமை அப்பொழுது வாழ்வதற்கு உரிமையற்றவர்களாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு வாழ்வு உரிமை கிடையாது. இந்த இடத்தை காலி செய்துவிட்டு வெளியேற வேண்டும். 3 நாட்கள் தான், 3 நாட்களுக்குள்ளாக இந்த வெளியேறி ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள். 700 பேரும் வெளியேறி சிரியாவின் எல்லையை போய் அடைக்கலமானார்கள். உலகத்துக்கு இந்த வரலாற்றை இன்றைக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்ல வேண்டும். இதை விசாரிக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸ் அதிகாரி கூட நிருபர்களை சந்திப்பதனால் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார், கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்ன பொறுப்புணர்வு இருக்கிறது? பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானால் எங்கு நாம் சிரித்து பேசலாமா? ஒரு காவல்துறை அதிகாரி நிருபர்கள் என்று தோன்றிருக்கிறார், சிரித்து கும்மாளம் பேசிட்டு இருக்கிறார். நடுவே எவ்வளவு பெரிய அவமானம், தலைகுனிவு. அந்த பெண் குழந்தையை கொன்று அந்த முகத்தை சிதைத்து ஒரு கண்ணை கொடூரமாக சித்தம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை சரியாக பேசாததனுடைய விளைவு, கொண்டு போய் சேர்க்காதனுடைய விளைவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மிடம் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் அந்த முன்மாதிரியிடம் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. இதையெல்லாம் உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டும். நம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். இதற்கான அரங்கும் அங்கே வாரந்தோறும் நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் பல திட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை செய்வோம். எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதோடு நிறைய செலவும் இருக்கின்றது, நிறைய செலவு இருக்கின்றது. எனவே எல்லாவற்றுக்கும் பங்களிப்புகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை உருவாக்குவோம். அடுத்தவர்கள் சொல்லி கேட்டல் என்பதை விட நாம் வாசித்து தெரியல் என்று சொல்லக்கூடியது நமக்கான
அறிவு வளத்தை, மனபலத்தை, வாழ்வியல் சார்ந்த நெறியினுடைய கனத்தை அதிகப்படுத்தும். அதற்கு அத்தனை பேர் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.